Hello designers, welcome to Habibs. நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க நேற்று தான் ரிலீஸ் ஆன iOS 26ல் UI ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூட் கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவில் போயிடுறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் கிளியராக தெரியுது பாருங்கள். லிக்யூட் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கிளாஸ், இங்கே பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ ஒரு UI க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக அங்கே தெரியும். இப்போ நான் சர்க்கிளில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள் இந்த கிளாஸ் எஃபெக்ட். ரியலாக ஒரு கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்குது இல்லையா. இது ஈஸியான ஸ்டெப்ஸில் உங்களால் க்ரியேட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள். இப்போ சர்க்கிளோ இல்லை ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இங்கே ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். இதை நான் என்ன பண்ணுறேன், 5ன்னு மாற்றிடுறேன் பர்சன்டேஜ். எதுக்காக அப்படின்னா, பேக்ரவுண்ட் பிளர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கலருடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்காக தான் அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு பேக்ரவுண்ட் பிளர் கொடுங்க. இதில் 2% கொடுத்துருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர்னு இருக்கும். இந்த டெக்ஸ்சரில் போய்ட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா 100 கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 கொடுங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரேம் ஒன்று போடுறேன். சரிங்களா, ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எஃபெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது 100% கொடுத்துருங்க. இதில் இருக்க பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. என்னது, ஃபில்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஃபில் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இன்னர் ஷேடோ. இந்த இன்னர் ஷேடோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0 0. ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸில் 0 0 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 14 கொடுங்க. இப்போ கலர் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்னர் ஷேடோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இன்னர் ஷேடோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்னொரு இன்னர் ஷேடோ. இந்த இன்னர் ஷேடோ என்னென்னா -1 -3 அதுக்கப்புறம் 2. ஓகேங்களா. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுங்க. இது அதே மாதிரி இதுவும் ஒயிட் கலர். இதுக்கு பர்சன்டேஜ் 10% கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷேடோ நம்ம க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் டெப்த்துக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி இருக்கணும் கிளியராக, அதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் பொசிஷன் 1 கொடுங்க எக்ஸ் ஆக்சஸில். அதுக்கப்புறம் இது 3, இது 2. அதே மாதிரி இதுவும் ஒயிட் கலராக மாற்றிக்குங்க. ஓகேங்களா. ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணி 30% கொடுத்துருங்க. ஓகே. இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த சர்க்கிளை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியரான அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்போது முன்னாடி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல. இப்போ நான் எப்போது அந்த பேக்ரவுண்ட் பிளர் இருக்கிற அந்த எஃபெக்டை எடுத்துகிட்டு எலிப்ஸை எடுத்துகிட்டு இங்கே வச்சேனோ அப்போ எனக்கு கிளியராக அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு எஃபெக்டும் இன்னும் அதிகமாக வேணும். அந்த டெக்ஸ்சருடைய எஃபெக்ட் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எஃபெக்ட் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், நான் டெக்ஸ்சர் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி 10% இருக்கும்போது கிளியராக தெரியல. நான் என்ன பண்ணுறேன், 30% இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்படி இன்க்ரீஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் எஃபெக்ட் கிளியராக உங்களுக்கு இருக்கும். தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் இந்த லிக்யூட் எஃபெக்ட். இந்த எஃபெக்டை ஜஸ்ட் நம்ம சர்க்கிளில் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டில் க்ரியேட் பண்ணணுமோ அந்த எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு அந்த என்னது இந்த கிளாஸ் லிக்விட் எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், கிளாஸோடைய எஃபெக்ட் அப்படியே கிளியராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது மேலே நீங்கள் எதனா ஒரு ஐகான் ப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை எதனா ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுறதோ பண்ணிங்கனாலும் இங்கே எப்படி அவங்க iOSல கிளியராக கொடுத்துருக்காங்களோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே லிக்விட் இந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய யூஐயை வந்து டிசைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை பற்றி நம்ம அப்டேட்டடாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.